தமிழ் பேசும் கட்சிகளும் ஜனாதிபதி அவர்களும் நேற்றைய தினம் புதிய விடயங்கள் எதுவும் கதைப்பார்களா அல்லது புதிய விடயங்கள் எதுவும் வெளிவருமா என்று பார்த்த நேரத்தில் பழைய சங்கதியை கதைத்திருக்கிறார்களா, பழைய விடயங்களை மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா, கடந்த கால அரசாங்கத்தை போலதான் தேசிய மக்கள் சக்தியும் செயற்படுகிறதா என்ற ரீதியில தான் கேள்வி கணைகள் தொகுக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தல், புதிய அரசியலமைப்பு, மலையக மக்களுக்கான அந்த காணி உரிமை சார்ந்த விடயம், மற்றது வடகிழக்கு மக்களுடைய காணி விடுவிப்பு சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறார். அதில் ஏதும் புதிய மாற்றங்கள் தமிழ் மக்கள் மகிழ்ச்சி கொள்கிற மாதிரி ஏதும் விடயங்கள் நடைபெற்றிருக்குமா என்று பார்த்தால் இல்லை. பழைய விடயங்களை பேசப்பட்டிருப்பதாக இந்த சமூக ஊடகங்களில் பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதலாவது இந்த மாகாண சபை தேர்தலை எடுத்து நோக்கினால் அந்த இடத்துல ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறாராம், ஏன்னா எல்லை நிர்ணய பிரச்சனை இருக்கு. அந்த எல்லை நிர்ணய பிரச்சனை தீர்ப்பதற்கு பாராளுமன்ற குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினுடைய அறிக்கை வந்த பின் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படலாம் என்ற ரீதியில் பார்க்கப்பட்டிருக்கு. அந்த எல்லை நிர்ணய குழுவின் மீது ஏதேனும் நம்பிக்கை இப்போ இருக்கிற அந்த 6 கட்சிகளுக்கு இருக்குதா என்ற ஒரு கேள்வி அது வருகிறது. ஆனால் இது ஒரு பழைய சங்கதி தான். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம் தான். ஜனநாயக ரீதியிலான ஒரு கருத்து பரிமாற்றம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த இடத்துல ஏதேனும் தீர்க்கமான முடிவுகள் எட்டப்பட்டதா என்று கேட்டால் ஒரு பாரிய ஒரு கேள்வியாக காணப்படுது. அதே நேரத்தில் இந்த புதிய அரசியலமைப்பு என்ற விடயத்தை எடுத்து நோக்கினால் புதிய அரசியலமைப்பு வரும், கட்டாயமாக வரும், ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் என்ற மாதிரி பேசப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பழைய கதை தான். ஆனால் அந்த புதிய அரசியலமைப்பு எவ்வாறு வரப்போகிறது என்ற ரீதியில் பல்வேறுபட்ட முரண்பாடுகளும் காணப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க. மற்றது மலையக மக்களுடைய காணி தொடர்பான உரிமைகள் விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இதில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறது என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. 2042 ஆண்டு 2042 ஆண்டு புதிய ஒப்பந்தம் செய்யப்பட போகிறது. யாருடன் பார்த்தால் தோட்ட நிறுவனங்களுடன் புதிய ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட போகிறது. அதற்கு முதல் மலையக மக்களுக்கான காணி உரிமை சார்ந்த விடயங்கள் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வரப்படும், புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொண்டு வரப்படும் என்ற மாதிரி பேசப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மலைய மக்களுடைய காணி உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அவர்களுக்கு காணி உரிமைகள் வழங்கப்படணும் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் குரல்கள் எழுப்பப்பட்டு வந்தாலும் அது ஒரு மறுதளிக்கிற செயற்பாடாக காணப்படுகிறது. வருங்காலத்திலேயாவது அவர்களுடைய காணி உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்படுமா இல்லையா என்பதை நாம் பொறுத்து தான் பார்ப்போம். அதே நேரத்தில் வடக்கு கிழக்கும் வாழ்கின்ற மக்களுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிப்பு சார்ந்த விடயங்களை எடுத்து நோக்கினால் அது தொடர்பான பேச்சுவார்த்தை என்ன ரீதியில் போயிருக்கேன்னு பார்த்தால் இராணுவத்தினரிடம் அறிக்கை கேட்டிருக்கிறோம், இந்த காணிகளை விடுவிப்பதில் என்னென்ன சிக்கல் இருக்கிறது, அந்த அறிக்கை வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாராம் ஜனாதிபதி அவர்கள் என்ற ரீதியில் கருத்துக்கள் பரவி வருகிறது. இதுவும் பழைய சங்கதி தான். இராணுவத்தினர் தங்களுடைய பாதுகாப்பு அது இது காரணம் காட்டி பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் பலாலி இராணுவ முகாமில் மக்களுடைய காணியில் விவசாயம் செய்கிறது இராணுவம் என்ற ரீதியில் பாதி ஒரு போராட்டமும் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு புறம் கேட்க இந்த இடத்துல இராணுவத்தினுடைய அறிக்கை வந்தவுடன் நாங்கள் எதையும் செய்யலாம் என்ற மாதிரி என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள். இப்போ இந்த விடயங்களை எடுத்து நோக்கும் போது புதிய விடயங்கள் ஏதேனும் பேசப்பட்டிருக்கிறதா, ஏதேனும் சிறுபான்மையின மக்கள் மகிழ்ச்சி கொள்கிற விடயங்கள் எதுவும் நடைபெறுகின்ற பார்த்தா இல்லை என்ற ரீதியில் வந்திருக்கிறது தகவல். அதே நேரத்தில் முக்கியமாக ஜனநாயக ரீதியிலான ஒரு கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. உண்மையில வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். சிறுபான்மை கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு பேரவையாக ஆளும் கட்சியிடம் தங்களுடைய கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கையின் விளைவு ஏதேனும் உத்தியோகபூர்வ அல்லது ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான விடயங்களாக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் தமிழ் மக்களோ அல்லது சிறுபான்மை மக்களோ தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்த இந்த நேரத்தில் அது வரும் பேச்சுவார்த்தையாக அல்லது தொடர் கதையாகவே சென்றிருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே வருங்காலத்தில் எவ்வாறு இவர்கள் செயற்பட போகிறார்கள், வருங்காலத்தில் நடைபெறப் போகின்ற இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாவது ஏதேனும் புதிய விடயங்கள் பேசப்படுமா, புதிய விடயங்கள் வெளிவருமா என்பதையும் நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இதுவரை 6 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு நபர் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலவரம் என்ன என்ற விடயம் இன்னும் வடிவாக தெரிய வரவில்லை. குறிப்பாக நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டத்தில் வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மண் சரிவு சார்ந்த அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான இடத்திற்கு மக்களை செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக டிட்பா புயலினால் ஏற்பட்ட அழிவு மாறுவதற்கு முதலே இன்னொரு அழிவு வந்திருக்கிறதா என்று பார்க்க தோணுகிறது. அதே நேரத்தில் டிட்பா புயலில் போது ஏற்பட்ட அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் மீண்டும் எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் தான் தகவல்கள் பரவி வருகிறது. குறிப்பாக இன்னுமே
மக்களுடைய காணி உரிமைகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. மலைய மக்களுடைய காணி உரிமைகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரத்தில் பாதுகாப்பான இடங்களில் இன்னுமே மக்கள் குடியமர்த்தப்படவில்லை என்ற இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. பல பில்லியன் கணக்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மலைய மக்களுடைய வீடு அமைப்பு திட்டத்திற்காக. ஆனால் இன்னுமே முழுமையாக முடிவடையவில்லை. கடந்த அரசாங்கத்தினாலும் பல வீடுகள் கட்டப்பட்ட அறகுறையில் இருக்கிறது. இப்போ இருக்கிற அரசாங்கமும் பல்வேறுபட்ட நிதிகளை ஒதுக்கியிருந்தாலும் இன்னுமே சரியான முறையில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை என்ற இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற அனர்த்த நிலையில் சரியான முறையில் இவர்கள் அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்ற இதிலும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் பல்வேறுபட்டவர்கள். குறிப்பாக இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் எடுத்து நோக்கணும். மகர சிறைச்சாலை கலவரம். இந்த மகர சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் போதைப் பொருள் கடத்தல் சார்ந்த விடயங்கள் காணப்படுகிறது என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகர சிறைச்சாலையில் அண்மையில் புதிய அதிகாரி ஒருவர் பதவியேற்றிருக்கிறாராம். அந்த அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரி இருப்பதன் பட்சத்தில் ஒரு சுற்று வளைப்பை மகர சிறைச்சாலை மேற்கொண்டிருக்கிறார். சட்டவிரோதமாக காணப்பட்ட பொருட்களை அவர் அகற்றியிருக்கிறார். இதனால் போதைப் பொருள் தட்டுப்பாடு சிறைச்சாலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விரக்தி கொண்ட மன அழுத்தத்துக்கு சென்ற கைதிகள் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போதைப் பொருள் கிடைக்காத பட்சத்தில் பாரியோர் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதிகாரிகளுடன் முரண்பட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பாரியோர் வன்முறை சம்பவம் ஏற்பட்டு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் மரணம் அடைந்திருக்கிறார். 10க்கும் மேற்பட்ட கைதிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 கோடிக்கும் மேற்பட்ட பொது சொத்துக்கள் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறைச்சாலையில் உள்ள காணப்பட்ட மருந்தகம் மற்றும் சிறை அதிகாரிகளுடைய அலுவலகங்கள் என்று அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 கோடிக்கு மேலே நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கத்திற்கு என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 5 சிறைச்சாலைகளுக்கு மேலே இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது என்ற ரீதியில் புலனாய்வு துறையானது ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்ற ரீதியிலும் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. தும்பர, களுத்துறை, ஹாலி, கொழும்பு, மெகேசியன், வெளிக்கடை பெண்கள் சிறைச்சாலை என்று சில 5க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகளில் இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் பல திட்டமிடல்கள் தீட்டப்பட்டிருப்பதாகவும் புலனாய்வுத்துறை எச்சரித்திருக்கிறது என்ற ரீதியில் தென்னிலங்கை பத்திரிகை ஒன்று தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். புலனாய்வுத்துறையினரும் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் என்ற ரீதியில் கருத்துக்கள் பரவி வருகிறது. ஆகவே இந்த விடயங்களை சரியான முறையில் அரசாங்கம் கையாளணும் என்ற ரீதியில் பேசப்படுகிறது. அண்மையில் கூட எதிர்க்கட்சியை சார்ந்த பல உறுப்பினர்கள் அரசாங்கம் சரியான முறையில் செயற்படவில்லை, நிர்வாகத்துறை பாரிய அளவு கேள்விக்குறியாகிறது, இதனால்தான் இந்த மகர சிறைச்சாலையில் கலவரம் ஏற்பட்டது, நீர்வளம்பு பிரச்சனை ஏற்பட்டது என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிற இந்த நேரத்தில் இனிவருங்காலங்களில் இவ்வாறான சிறைச்சாலை கலவரங்களை கட்டுப்படுத்த இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்ற ரீதியில் பல விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் எவ்வாறு நடைபெறப் போகிறது, இனி வருங்காலங்களில் அது எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட போகிறது. உண்மையிலேயே கைதிகளுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித உரிமைகள் சார்ந்த விடயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். கைதிகள் தண்டனை அனுபவிப்பதற்காகத்தான் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆயினும் மனிதர்கள் என்ற ரீதியில் அவர்களுக்கான அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு கடமையாக இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம்.